அதிகாரம் 28. எப்பிராயீமர்கள் இருதயத்தில் பெருமையோடு இருக்கிறார்கள், மதுபானத்தால் மயக்கமடைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நியாய தீர்ப்பு அறிவிக்கப்படுகிறது. தம்முடைய ஜனத்தில் மீதியாய் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் கிருபையுள்ள வாக்குத்தத்தத்தை அருளுகிறார். தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய நாமத்தினால் சத்தியத்தை போதிக்கிறார்கள். ஆனால் ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை செவி கொடுத்து கேட்காமல் அசட்டை பண்ணுகிறார்கள். இதன் நிமித்தமாய் அவர்கள் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும். எருசலேமுடைய ஜனத்தை ஆளுகை செய்கிறவர்கள் மீதும் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வரும். அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் ஜீவிக்கிறார்கள். தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ளலாம் என்று கற்பனை பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்களை தாங்களே வஞ்சித்துக் கொள்கிறார்கள். கர்த்தர் தம்முடைய உபதேசத்தை விவரிப்பதற்கு உழுகிறவனை எடுத்துக்காட்டாக சொல்லுகிறார். உழுகிறவன் தன்னுடைய நிலத்தில் ஒவ்வொரு வேலையாய் செய்வது போல கர்த்தரும் தம்முடைய ஜனங்கள் மீது ஒவ்வொரு கிரியையாய் நடப்பிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய போரடிப்பின் தானியமாகவும் களத்தின் கோதுமையாகவும் இருக்கிறார்கள். உழுகிறவன் போரடிப்பது போல கர்த்தரும் தம்முடைய பிள்ளைகளை போரடிப்பார். இந்த அதிகாரம் நமக்கு புத்திமதியாக எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வசனமும் நம்மை கடிந்து கொண்டு எச்சரிக்கிறது. இந்த அதிகாரத்தை தியானித்து நாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற உபதேசங்களை நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் பிரயோஜனத்திற்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்.